விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவரை சீண்டிய மணக்கண்டா மாப்பிள்ள தேனி அருண் அடித்து உதைத்த விசிகாவோட ஆதரவாளர் அப்படி என்னதான் நடந்துன்னு சொல்லிட்டு ஃபுல்லா வந்து பார்த்துடலாம். மறந்துடாம இந்த நியூஸை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல பின் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பா நீங்க வந்து நம்ம மணக்கண்டா மாப்பிள்ள தேனி அருண் அவர் வந்து ஃபாலோ பண்ணிருந்தா கண்டிப்பா இந்த வீடியோ பத்தி எப்படின்னு அவரும் சொல்லியிருப்பாப்புல. அங்கே அப்படி என்னதான் நடந்துருச்சு, அவர் வந்து என்னதான் பேசினாரு, விசிகாவோட ஆதரவுகளை வந்து எதுக்கு வந்து தேனி அருணை வந்து அடிச்சாங்கன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் வந்து பார்க்க போறோம். மறந்துடாம இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் தெரியணுமா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. நீங்க வணக்கண்டா மாப்பிள்ள தேனி அருண் அவரோட ஃபாலோவர்ஸா இருந்தால் என்னோட சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரே ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. பழனி சென்ற விடுதலை சிறுத்தையின் கட்சி தலைவர் திருமாவளவன் கூறியது கருத்தை விமர்சித்த வணக்கண்டா மாப்பிள்ள தேனி அவர் வந்து ஒரு இன்ஸ்டாகிராமால வந்து ஒரு ஃபேமஸை வந்து சொல்லலாம். அவரை வந்து தேனி அருணே விசிகாவினை வந்து தாக்கியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக வீடியோ ஒன்று சமூக வலைத்தளத்தில் ஒரு வைரலாகி வந்து வருகிறது. இந்த தாக்குதலில் காயமடைந்த அருண் மருத்துவமனையில் இருந்து வெளியிட்ட வீடியோ வந்து இன்ஸ்டாகிராம்ல ஒரு ட்ரெண்டிங்கா வந்து வீடியோ எல்லாம் போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் நீண்ட காலம் கழித்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற பெரும் ஒரு விவாதத்தை விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் வந்து கிளப்பியிருந்துள்ளனர். அதன் பிறகுதான் ஸ்டாலின் சந்திப்பு, மது ஒழிப்பு மாநாடு என அனைத்தையும் விரியாமல் இல்லாமல் மிக ஒரு சாதாரணமாக வந்து நடத்தி வந்து முடித்து விட்டு உள்ளனர். அதனை தொடர்ந்து தான் விக்கிரவாண்டியில் தாமேகாவின் முதல் மாநாட்டில் பேசிய அக்கட்சியின் தலைவர் விஜய் திமுக வந்து அரசியல் எதிரி என்றும் குறிப்பிட்டு உள்ளனர். அதோடு மட்டுமல்ல கிடையாது, ஆட்சி அதிகாரத்தில் கூட்டணி கட்சிகளுக்கு பங்கு என்று ஒரு வெடிகுண்டையும் வந்து விமர்சித்து வந்து உள்ளனர். இதனால் தமிழக அரசியல் வட்டாரமே தமிழ்நாடு முழுவதும் ஒரு அதிர்ச்சி வந்து ஏற்படுத்தி உள்ளது. இதற்கிடையிலே தான் ஆசை வார்த்தை கூறி தாங்கள் வந்து உள்ளோம் என விஜய் நினைப்பாக வந்து கூறியுள்ளனர். அவரது கருத்துக்களையும் எதிர்ப்புகளையும் தெரிவித்து உள்ளனர் திருமாவளவன். இந்த நிலையில தான் பழனி முருகன் கோவிலில் திருமாவளவன் வந்து ரீசெண்டா தான் தரிசனக்காண்டி அப்படின்னு சென்றிருக்காரு. அப்போது 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தார் சித்தர் போகர் தான் வாழ்ந்ததற்கான ஒரு அடையாளமாக நசபானத்தில் தான் ஆன முருகர் சிலையை வந்து உருவாக்கி உள்ளனர். புலிப்பாணியில் சித்தர் மற்றும் அவரது வாரிசுகளின் ஜீவதமாதிகள் இங்கு உள்ளனர். அவை அனைத்தையும் தரிசனம் வந்து செய்து உள்ளேன். எனக்கு எந்த விதமான வந்து நேர்த்திக்கடனும் வந்து இல்லை. அவருக்குங்க நம்ம விசிக தலைவரோட திருமாவளவனுக்கு அவருக்கு வந்து எந்த விதமான வந்து நேர்த்திக்கடன் வந்து கிடையாது. முட்டை போடுவதற்கான தேர்தலில் வந்து நிறைய இடங்கள் வாங்கிதான் என்று முருகனிடம் வந்து கேட்கவே இங்கே வந்து வரவில்லை. அமைச்சர் பதவி, துணை முதலமைச்சர், முதல்வர் பதவி கேட்கும் வந்து முருகனை தரிசனம் செய்ய வந்து வரவில்லை என எனது முன்னோர்கள் வாழ்ந்த இடம் என்பதால் பார்க்க வந்தேன் என்று கூறியுள்ளனர் விசிக தலைவர் திருமாவளவன். சோசியல் மீடியாவில் வந்து வணக்கண்டா மாப்பிள்ள தேனியில் இருந்து என்ற வார்த்தை மூலம் வந்து பேமஸ் வந்து ஆயினவர் தான் தேனியை சேர்ந்த அருண் என்பவர். இவர் திருமாவளவன் வந்து விமர்சித்த வீடியோவை ஒன்றை அண்மையில் வந்து வெளியிட்டிருந்தாப்புல. அந்த வீடியோல வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம வணக்கண்டா மாப்பிள்ள தேனி அருண் அவரு கோவிலுக்கு போனீங்க, சாமி கும்பிட்டீங்க, பூசாரி ஏதோ ஒரு பிரசாரம் வந்து கொடுத்தாங்க, அங்குள்ள சிலைகளை வந்து பார்த்தோம், ரசித்தோம், அங்குள்ள சிலைகளை வந்து எல்லாம் சுத்தி பார்த்து விட்டு விநாயகர் சிலை வந்து அசிங்கமா இருக்குது என்று முருகன் அழகா வந்து இருக்கிறார் சொல்றீங்க, அது வந்து என்ன ஒரு பேலி மேட்டர் என்று நாங்கள் வந்து பார்த்துக்கிறோம் சாமி என்று சொல்லியிருக்காரு. நம்ம கையில இருக்கிறது 5 விரலும் வந்து ஒரே மாதிரி வந்து இருக்கிறது இல்லை, அதற்காக கையை வந்து வெட்டிட முடியுமா? இல்லதானே. இது போலதான் மற்ற ஒரு மதங்களை வந்து விமர்சிப்பார்கள் என்று பேசியிருக்காப்புல தேனி அருண். இந்த வீடியோ வந்து ஒரு கடுங்கடுப்பில் வந்து இருந்த விடுதலை சிறுத்தை கட்சியின் தேனி அருண் வேலை செய்யும் இடத்துக்கு சென்று தகராறில் வந்து ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அப்போது நான் வந்து எதுவுமே தப்பா வந்து சொல்லவில்லை என்று தேனி அருண் வந்து சொல்லியிருக்காரு என்று இந்த வீடியோ வந்துங்க ஒரு சோசியல் மீடியால வந்து வலைத்தளத்தில் வந்து வெளியாகி ஒரு பரபரப்பை வந்து ஏற்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் வந்து காயமடைந்த தேனி அருண் மருத்துவமனையில் வந்து சிகிச்சைக்காக வந்து அனுமதி வந்து பட்டு உள்ளனர். மருத்துவமனையில் இருந்து கொண்டே தேனி அருண் வீடியோ ஒன்றை வந்து வெளியிட்டு உள்ளனர். அந்த வீடியோவில் நான் வந்து எதை பத்தியும் வந்து தப்பா வந்து பேசவில்லை, எல்லா கடவுளும் வந்து ஒன்றுதான் அப்படி வந்து சொன்னதுக்கு விடுதலை சிறுத்தை கட்சிகள் சேர்ந்த 20 பேர் என்னை வந்து அடிச்சாங்க என்று அந்த வீடியோ மூலம் வந்து எப்படி தெரிவிக்க வந்து பட்டு உள்ளனர். இந்த வீடியோ தாங்க எப்படி சோசியல் மீடியாவில் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. மறந்துடாம இந்த பிரச்சனை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல பின் பண்ணிட்டு போவோம். இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க.